ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நம்ம ஆசீர்வாதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்ன அர்த்தம்? எல்லாமே, எல்லா நன்மைகள், எல்லா ஆசீர்வாதங்கள். அதனால உடனே ஆவிக்குரிய அந்நிய பாஷை வரோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பிசாசுகளை துரத்துற வரோம், அற்புத அரசு இப்படி நினைச்சிடக்கூடாது. ஆவிக்குரிய உடனே அதை மட்டும் நினைச்சிடும். எல்லாமே, எவ்ரிதிங் தட் கம்ஸ் ஃப்ரம் காட். அல்லேலூயா. அதனால அந்த ஜென்ம சுபாவத்தை நீக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, எந்த இடத்துல ஆதாம் கீழ்ப்படியாம போனானோ, முதல் மனுஷனா வந்து கீழ்ப்படியாம காமிச்சு அந்த சாபத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில சந்ததியை அவன் விருத்தி பண்ணானோ, அந்த இடத்த சரி செய்யணும். கீழ்ப்படியாமைக்கு பதிலாக கீழ்ப்படிதலை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அது பேர் தான் என்னது? விசுவாசம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு விசுவாசம் ஏதோ நினைச்சிட்டு, ஏதோ ஒண்ணு விசுவாசம், விசுவாசம் ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. விசுவாசம் எதுவும் கிடையாது, ஏதோ ஒண்ணு கிடையாது. கீழ்ப்படிதல் சொல்லுங்க, கீழ்ப்படிதல். அந்த விசுவாசம் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல தான் நல்லா உயிரடையுது. புதிய ஏற்பாட்டுல தான் நல்லா உயிரடையுது, நல்லா புரியுது. கீழ்ப்படிதான். தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்றால் விசுவாசம் என்று அர்த்தம், அல்லது சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல். தேவனுக்கு கீழ்ப்படிதல் அல்லது சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல். நானா உன்னை நினைச்சு நீ கீழ்ப்படிஞ்சிட்டு ஒரு காரியத்தை செய்யறது கிடையாது. சத்தியம், சத்தியத்திற்கு ஒரு சோர்ஸ் இருக்கு. என் கீழ்ப்படிதலுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கு, அதுதான் சத்தியம். ஒரு அஸ்திபாரம் இருக்குது, அதுதான் என்னது? சத்தியம். அந்த அஸ்திபாரத்துக்கு கீழ்ப்படிறது பேர் தான் விசுவாசம். கீழ்ப்படிதல் தான் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இதத்தான் அங்க என்ன சொல்றாரு? 1 சாமுவேல் 15:22. தேவனுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகள் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாவின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டதா அப்படியே இங்க வருது பாருங்க. பிரியம் எது? கீழ்ப்படிதல் பிரியம் சொல்லப்படுது. இங்க என்ன சொல்லப்படுது? விசுவாசம் பிரியம் சொல்லப்படுது. கீழ்ப்படிதல் தான் விசுவாசம். விசுவாசம் ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதுக்கு இன்னும் சில மெருகூட்டலாம், விசுவாசன்றதுக்கு இன்னும் சில மெருகூட்டலாம். ஆனா அடிப்படை என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல் தான் விசுவாசம். 1ஆம் கிளாஸ் பசங்களுக்கு போன உடனே என்ன சொல்றோம்? உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரிதான் அந்த பேசிக் எடுத்தது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கரெக்ட். அப்படியே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, கீழ்ப்படிதல் என்றால் விசுவாசம், விசுவாசம் என்றால் கீழ்ப்படிதல். எடுத்தது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். கண்ண முடின்னு சொல்லலாம், பிளைண்டா சொல்லலாம். விசுவாசம் ஏதோ ஒன்று நினைச்சிருக்கூடாது. விசுவாசத்துக்கு இன்னும் ஷைனிங் இருக்கு, நிறைய ஷைனிங் இருக்கு. விசுவாசத்தை பத்தி நிறைய காரியங்கள் பேசலாம். ஆனா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா இதுதான் பேசிக், கீழ்ப்படிதல்.